ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் மீன் குழம்பு. மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கலான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 5 வரமிளகா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேவில் வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 3 நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட ஜீரகம் 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்குவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்குவோம். அதை தோல் உரிச்சிட்டு கழுவி கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10-15 சேர்த்துக்குங்க. அதையும் தோல் உரிச்சிட்டு நம்ம இந்த மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன் 2. அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். பாருங்கள், மசாலாலாம் உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயமும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குவோம். நீங்களும் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி மசால் மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சோம் அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா வதக்குவோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 3 சில்லு தேங்காய் எடுத்து கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். பாருங்க, நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 6-7 ஸ்பூன் விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. சட்டி காஞ்சதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ நான் இன்றைக்கி எடுத்துருக்க மீன் கட்லா மீன். ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அது கூட ஒரு 5-6 பல்லு பெரிய பல்லு பூண்டு உரித்து அதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம்.
பூண்டு பல் சேர்த்துக்குவோம். நம்ம நல்லெண்ணெய்ங்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் வந்து பொங்கும். வெந்தயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்குவோம் அந்த எண்ணெயிலேயே. ஒரு ஆஃப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்குவோம். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் அதோட சேர்த்துக்கலாம். மசாலாவை அதில் போட்டு அது கூட நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மசாலா நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அந்த புளிச்சாறை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ புளிச்சாறையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டு மூடி வச்சுடுவோம். குழம்பு வந்து கொதிக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இப்போ குழம்புல போட்டுக்குவோம். நான் இப்போ ஒரு 3/4 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். மீன் போட்டதும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டாச்சு, கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். மண் சட்டியில் மீன் குழம்பு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம புளிக்குழம்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது நான் வீட்டில் ரெடி பண்ண புளிக்குழம்பு பொடி. அதோட கொஞ்சம் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மண் சட்டியில் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு ஃபஸ்ட்டு இப்போ செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். லைட்டாகவே கிளறிக்கலாம், ஏன்னா மீன்லாம் வந்து உங்களுக்கு உடஞ்சிடும். அப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ தான் லைட்டாக வந்து மீன் குழம்பு கொதி வருது. ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வந்ததும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி லைட்டாகவே கொதி வரட்டும் குழம்பு. அப்போ தான் உங்களுக்கு மீனில் மசாலா நல்லா பிடிக்கும். வறுத்து அரைத்த மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.